ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 19th வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நியூ வேர்ட்ஸோடு உங்களை மீட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இல்லை, எப்பொழுதும் இல்லை, அவன் ஒரு புத்தக புழு. ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணுன்னா, அவன் எப்பயுமே புக்ஸ் தான் படிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் வந்து எப்பயுமே அந்த புஸ்தகத்தை தான் படிச்சுக்கிட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். No, not at all. இல்லை, ஒருபோதும் இல்லை அப்படின்றது தான் நம்ம நோ நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹீ இஸ் எ, அவன் ஒரு புத்தக புழு. அதுக்கு ஹீ இஸ் எ புக் வார்ம், புத்தக புழு, புக் வார்ம். நோ நாட் அட் ஆல், ஹீ இஸ் எ புக் வார்ம். நெக்ஸ்ட் ஒன், ஐயா, தபால்காரன் இன்னும் வரவில்லை. ஸோ வந்துட்டு இப்போ யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்க, இன்னும் போஸ்ட்மேன் வரவே இல்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னுங்க? நோ சார், தி postman has not, சாரிங்க, நோ வரக்கூடாது. சார், தி postman has not come yet. No, the postman has not come yet. அதாவது தபால்காரன் இன்னும் வரவில்லை, இன்னும் வரவில்லைன்றதுக்கு தான் நாட் கம் எட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இன்னும் வரவில்லை அப்படின்றதுக்கு. நான் 300 ரூபாய் கைமாறி கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், யார்கிட்ட கடன் கேட்கணும்னா இது மாதிரி எப்படி சொல்கிறோன்னா, நான் ஒரு 300 ரூபா வேணும், எனக்கு கைமாறா, எனக்கு கடனாக வேணும் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ வாண்ட் எ லோன், I want a loan of 300 rupees. I want a loan of 300 rupees. 300 rupees. அதுக்கப்புறமா, பிரதம மந்திரிக்கு அவனை தெரியும். பிரதம மந்திரிக்குலாம் அவனை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, he is, எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி எனக்கு வந்துட்டு அவரை மாதிரி பிரதம மந்திரிக்கு அவருக்கு என்னை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றது he is known to the prime minister. அதாவது எனக்கு அவரை தெரியும் இல்லை, அவருக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்றது. அதாவது பிரதம மந்திரிக்கு அவனை தெரியும். ஓகேங்களா? அவனை வந்துட்டு பிரதம மந்திரிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றது தான் he is known to the prime minister. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆம், பனிக்கட்டி மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. பனிக்கட்டி மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆம்ன்றதுக்காக எஸ். ஓகேங்களா? தேர் இஸ் எ, there is a hail storm too. Hailstorm too. There is a hailstorm too. Next one. ஆம், பலவீனம் ஆனால் அவன் ஆங்கிலத்தில் சிறந்தவன். அவன் ரொம்ப பலவீனமாக தான் இருப்பான், ஆனால் வந்து இங்கிலீஷ் மட்டும் சூப்பராக பேசுவான் அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் he is, yes he is, yes he is, but is good at English.
ஆமா, அவன்தான். அவன் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப சிறந்தவனா இருப்பான். அவன் வந்து ரொம்ப பலவீனமா தான் இருப்பான். ஆனா வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப சிறந்தவனா, அதாவது நல்லா சூப்பரா இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ராஜு, எனக்கு பசி இல்லை. ராஜு கிட்ட சொல்றான், நம்மளுக்கு பசி இல்ல அப்படின்றத எப்படி சொல்லலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ராஜு, I have no appetite. Appetite. Raju, I have no appetite. இல்லை. இது 5 நிமிடம் பின்னால் உள்ளது. இப்போ ஏதாவது சொல்றோம். இன்னும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், no, it is slow by 5 minutes. No, it is slow by 5 minutes. இல்லை, இது 5 நிமிடம் பின்னால் உள்ளது. அதாவது ஸ்லோவா இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடிகாரம் இருக்குது. வால் கிளாக் வந்து 5 மினிட்ஸ் ஸ்லோவா ஓடுதுன்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப 5 நிமிஷம் ஸ்லோவா இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, நோ இட் இஸ் ஸ்லோ பை 5 மினிட்ஸ். நோ இட் இஸ் ஸ்லோ பை 5 மினிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். இல்லை, இது சாதாரண மாணவர்களுக்கு அல்ல. இது வந்து ரொம்ப விஐபிங்களுக்கு தான். இது சாதாரண மாணவங்களுக்குலாம் இல்ல இந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, நோ, திஸ் இஸ் எ thoroughfare. Thoroughfare. Not thoroughfare, thoroughfare. சாதாரண மாணவர்களுக்கு அல்ல. No, this is a thoroughfare. Next one. நான் இங்கே கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நான் இங்கே கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்றாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லனா, I I have been I have been working here. I have been working here for the last 5 years. Last 5 years. நான் இங்கே கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, I have been working here for the last 5 years. 5 years நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை, அவர் ஒரு எழுத்தாளர். இப்ப நான் சொல்றேன், அவர் ஒரு போலீஸா? இல்ல இல்ல, அவர் ஒரு எழுத்தாளரா இருக்காரு. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, no, he is an author. He is an author. ஆத்தர்னா எழுத்தாளர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். அவள் தன் பள்ளிக்கு சென்றிருக்கிறாள். அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவள் பள்ளிக்கு சென்றிருக்கா அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, நான் கேட்குறேன் அவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படின்றது, she has she has gone she has gone to her school. She has gone to her school. அவங்க பள்ளிக்கு, அவளுடைய பள்ளிக்கு அவள் சென்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்ரீமதி இந்திரா காந்தி இந்திய பிரதம மந்திரியாக இருந்தார். ஸ்ரீமதி இந்திரா காந்தி இந்திய பிரதம மந்திரியாக இருந்தார். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, மிஸ்ஸஸ் இந்திரா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி
was the prime minister of India. Prime Minister of India. Mrs. Indira Gandhi was the Prime Minister of India. Next one. ஆம், ஆனால் தினசரி 10 நிமிடங்கள் விரைவாக செல்கிறது. இப்போ வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக சொல்றோம். ஆமா, அது வந்து டெய்லி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த டைமுக்கா வரணும்? ஆமா, இந்த டைமுக்கு தான் வரணும். ஆமா, ஆனா வந்து டெய்லி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா எஸ் எஸ் பட் it gains 10 minutes every day. 10 minutes every day. ஆம், ஆனால்ன்றதுக்கு பட் தினசரி 10 நிமிடங்கள் விரைவாக செல்கிறது. It gains 10 minutes every day. ஓகேங்களா? ஸோ சீக்கிரம் போயிடுது, விரைவாக செல்றது அப்படின்றதுனால கெயின்ஸ் 10 மினிட்ஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதற்கு எனக்கு அரை மணி தேவைப்படும் அப்படின்னா இதை செய்யறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லணும்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா இட் டேக்ஸ் மீ இட் டேக்ஸ் மீ half an hour ஆஃப் an hour ஆர் ஆர் சொல்லலாம். அவர் சொல்லாமல் ஆர் சொல்லலாம். இட் டேக்ஸ் மீ ஆஃப் அன் hour. ஓகேங்களா? நான் வேறு ஒன்றும் கூற தேவையில்லை. நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னா அப்படி சொல்லுவோம். ஸோ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லனா ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. ஸோ அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுதான் நான் ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டுடே. ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டுடே. நான் வேறு ஒன்றும் கூற தேவையில்லை இன்னைக்கு அப்படின்றதா இன்னைக்கு அப்படின்னு மீனிங் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டுடே. எனக்கு இன்னைக்கு வேற எந்த ஒரு சொல்றதுக்கு இல்லை அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். இல்லை, எனக்கு தாகமாக உள்ளது. தாகமா இருக்குது யார்ட்டையா சொல்லும்போது எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்றத எப்படி சொல்றேன்னா நோ ஐ எம் thirsty. நோ ஐ எம் thirsty. தாகமா இருக்கு அப்படின்றது thirsty. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இல்லை அவனுக்கு தலைவலியாக இருக்கிறது. அவனுக்கு தலைவலியா இருக்கு அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா நோ he had a headache. ஹெட்டேக்னா தலைவலி. he had a headache. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இது கொஞ்சம் ரேரான சென்டென்ஸ், நம்ம கொஞ்சம் தொடர்ந்து யூஸ் பண்ணாத சென்டென்ஸ் இது. இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்போக்கன் கற்றுக்கிறீங்க, நல்லது தான். அதே அந்த டைமுக்கு வந்துட்டு நீங்கள் கிராமரோட கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில எஸ்ஸே ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ், லெட்டர் ரைட்டிங் இது மாரி 1000 அபோவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அந்த சேனல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். See you. Take care.